எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய மனதுருக்கம் எவ்வளவு விசேஷமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியான கர்த்தர். அதாவது எகிப்தியனுக்கு வந்த எந்த ஒரு வியாதியையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வியாதி, வேதனை, வறுமை, துன்பம், மரணம் எதுவுமே இல்லாத ஒரு ஆசீர்வாதமான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாகத்தான் மனிதன் பிறந்தார். ஆனால் பின் நாட்களிலே அவர்கள் பாவம் செய்த பொழுதுதான் இந்த உலகத்திற்குள்ளே வியாதி, வேதனை, மரணம் போன்ற கொடிய வேதனைகள் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்க இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் மீண்டும் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், இதோ நான் எகிப்தியனுக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என் சத்தத்தை கவனமாய் கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களை வியாதியற்றவர்களாக, சுகமுள்ளவர்களாக, ஆரோக்கியம் அடைந்தவர்களாக உங்களை வாழ பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது. அதுல சில வியாதிகள் சுகமே ஆகாது, அதற்கு மருந்துகளை கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவேளை இன்றைக்கும் இந்த உலகம் பரிதாபமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் அனுப்புறாங்க, வியாழனுக்கு ஒருவேளை சேட்டலைட் அனுப்புறாங்க, அதர் கோள்களுக்கெல்லாம் ஒருவேளை ராக்கெட்டை அனுப்பி அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு பெருத்த அந்த காலத்துல சாதாரண ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத பரிதாபமான நிலையில அறிவியல் இருக்கிறது, மனிதன் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த மருத்துவத்தாலும், எந்த வெளிநாடுகளில் உள்ள மருத்துவமனையாலும் சுகமாக்க முடியாத வியாதிகள் இன்றைக்கு நமது நடுவில் இருக்கிறது. அதுல இளம் வயதுள்ளவர்கள் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே வழி, நாம் கர்த்தருடைய நியமங்களை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்குகிற தேவனாக, நான் உன் பரிகாரியாக வெளிப்பட்டு உனக்கு வியாதி இல்லாத ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் எங்க ஃபெல்லோஷிப்ல இந்த கிராம ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்துகிறவராய் இருந்தார். அவருக்கு ஒரு 52 வயது இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சரீரத்துல சுகர் வியாதி வந்தது. அந்த நாட்கள்ல அவர் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு கொண்டு தேவ சமூகத்துல இரக்கத்துக்காக காத்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதங்கள் ஜெபித்திருப்பார். ஒரு நாள் வந்து எங்க ஐக்கியத்தில் அவர் சாட்சி கொடுத்தார், எனக்கு சுகர் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார், இப்பொழுது நான் மருந்து மாத்திரைகள் எடுப்பதில்லை, பரிபூரண சுகத்தை பெற்றிருக்கிறேன் என்று. பாருங்க, இன்னைக்கு அவருக்கு 73 வயதாகிறது. கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்தவராய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நமது பரிகாரியாய் இருக்கிறார், நம்மை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வியாதியினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்துல காத்திருங்கள், கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு பரிகாரியாக இருந்து உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி உங்களை சுகமாக்குவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, என் சகோதரர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி சுகமாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே, நீர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உண்மையில் பிசகாதவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது வார்த்தையில் மாறாதவர் என்பதையும் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் எஜமானனே, உமது கிருபையுள்ள கரத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தருகிறேன். அவர்களுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை எந்த வியாதி இருந்தாலும்
இயேசுவின் நாமத்துல விலகுவதாக, இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்துல தெய்வீக விடுதலை உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக விசுவாசிங்க, பரிசுத்தமா வாழ ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். God bless you.